ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1½ கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்குற இடியாப்ப மாவு அல்லது புட்டு மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுட்டு அந்த உப்பை நல்லா பட்டி விட்டுட்டு தண்ணியை தெளித்து இப்போ நம்ம பிணையணும். தண்ணியை ஊற்றிடக்கூடாது. சும்மா ஒரு 3 கையளவு தண்ணி தெளித்தா போதும். 1½ கப் மாவுக்கு நான் 2 கையளவு தண்ணி தெளிச்சிருக்கேன். திரும்ப ஒரு கையளவு தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து உதிரியாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி பிடிச்சா கெட்டிப்படணும், ஊற்று விட்டால் நல்லா உதுக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சுக்கணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியை தெளித்து ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். நான் தான் சொன்னேன் 1½ கப்பு மாவுக்கு 3 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்தா போதும். இதை இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் இதை எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு இதை எடுத்து இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இதை 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிற டைமில் நம்ம தேங்காய் திருகி ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி பானையில் நான் வேக வைக்க போகிறேன். எடுத்து கொண்டு போய் இட்லி பானையில் நல்லா வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் அதே பவுலில் நம்ம இந்த வேக வச்ச இதை எடுத்து கொட்டிக்கணும். இது வேக வச்சது ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கொட்டிக்கங்க. கொட்டிட்டு அது மேலே தேங்காய் திருகி போட்டு ஏலக்காய் பொடி சும்மா 1 ஸ்பூனு, ஜீனி தேவையான அளவு அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணுமோ உங்களுக்கு அதை போட்டுக்கோங்க. நான் ஜீனி தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கிளறி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான சூப்பரான அரிசி மாவு புட்டு ரெடி. இது செம்மையாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிற அந்த 10 நிமிஷம் டைம் தான் ஆகும். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காவை வந்து நம்ம நிறையா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காவை நல்லா திருகி போட்டுட்டு ஜீனி ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு கிளறி எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்டான செமையான அரிசி மாவு புட்டு ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.